இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. வணிக சிலிண்டர் விநியோக தட்டுப்பாடு நீடித்தால் ஹோட்டல்களை மூடும் நிலை உருவாகும் என்று தமிழ்நாடு ஹோட்டல் சங்க தலைவர் வெங்கட சுப்பு தெரிவித்துள்ளார். இதுகுறித்து எமது செய்தியாளர் பிரபாகரன் வெங்கட சுப்புவுடன் நடத்திய நேர்காணலை தற்போது பார்க்கலாம். தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் சிலிண்டர் தட்டுப்பாடு இருக்கிறதா தொடர்ந்து செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. தமிழ்நாடு ஹோட்டல் சங்க தலைவர் வெங்கட சுப்பு நம்மிடையே இருக்காரு. அவர்கிட்ட சில விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார், இப்போ தமிழ்நாட்டில் பல இடங்களில் சிலிண்டர் தட்டுப்பாடு இருக்கிறதுனால உணவகங்கள் மூடும் நிலை இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சில டிஷ்ஷை நிறுத்திட்டாங்கன்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு என்ன தகவல் சொல்கிறாங்க சார் உங்கள் ஹோட்டல் சங்கத்திலேருந்து? இல்லை, ஹோட்டல் சங்கத்தின் மூலமாக எல்லா இடங்கள்லையுமே சிலிண்டர் தட்டுப்பாடு இருக்குது. நீங்கள் சொல்ல மாதிரி ஒவ்வொரு இடங்கிறது இல்லை. இன்றைக்கி இந்திய அளவிலே பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே அந்த ஹோட்டலுக்கு சிலிண்டர் கிடைக்கிறதுல டிமாண்ட் இருக்குது. நிறுத்த சொல்லிட்டாங்க. இப்போ வேலூரிலிருந்து பார்த்திங்கனாலும் சரி, சென்னையை பார்த்தாலும் சரி, இனிமேல் சிலிண்டர் சப்ளை இருக்காது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் இப்போ எங்கள் கையிருப்பில் இருக்கிறது ஒரு சில நாட்களுக்கு மட்டும்தான் அந்த சிலிண்டர் வரும். அதுக்கப்புறம் முதல்ல படிப்படியாக சேவைகளை குறைப்பதற்கு தீர்மானித்திருக்கிறோம். நேரத்தை குறைக்கிறோம். அதுக்கடுத்தால டிஷ்ஷஸை குறைக்கிறோம். இப்போ சப்ளை பண்ணுற டிஷ்ஷஸை விட்டுட்டு அத்தியாவசிய தேவையான பொருளை மட்டும் தயாரித்து எங்கள் வாடிக்கையாளர்களுக்கு வழங்க இருக்கிறோம். இதுவும் முடிந்து இந்த சூழ்நிலை தொடர்ந்து இருந்தால் உணவகங்களை மூடுவதை தவிர வேறு வழி இல்லாத சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு விடுவோம். ஏன்னா உடனடியாக சிலிண்டர் வரதுக்கு வாய்ப்பு இருக்கிறதில்ல. ஏன்னா பாரசீக வளைகுடாவே மூடிட்டாங்க. இந்த வார் இப்போதைக்கு நிற்கிற மாதிரி இல்லை. அட்லாண்டிக் கடலில் சுற்றி வரனா 27 நாட்கள் ஆகும். அது நமக்கு ரீச் ஆகணும்னா கூட 1 மாத டைம் எடுக்கும் போல் இருக்குது. 1 மாத டயத்துக்கு தாக்கு பிடிக்கிற அளவுக்கு இன்றைக்கி சிலிண்டர் இல்லை. அதனால் இதை தவிர வேறு வழி இல்லை. சார், இப்போ குறிப்பாக வேலூர் மாவட்டத்தில் எவ்வளோ நாளுக்கு கேஸ் இருப்பு இருக்குது? இங்கே இருக்கக்கூடிய ஹோட்டல்காரர்கள் என்ன சொல்கிறாங்க சார்? வேலூர்லேயும் அதே நிலைமை தாங்க. ஒரு நாளைக்கு கூட இப்போ ஸ்டாக் இல்லை அவங்கக்கிட்ட பார்த்தா. நம்ம எடுத்து வச்ச ஸ்டாக்கு 2-3 நாட்களுக்கு மட்டும் வரும். இந்த மாதிரி ரொம்ப சுருக்கமாகவும் எக்கனாமிக்காகவும் யூஸ் பண்ணால் 1 வாரத்துக்கு வரலாம். அதுக்கு மேலே வருவதற்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா நிறைய ஹோட்டல்கள் இருக்குது தமிழ்நாட்டில், லட்சக்கணக்கான ஹோட்டல்கள் இருக்குது. அந்த ஹோட்டலில் நிறைய பேர் பணிபுரிவாங்க. அவங்களோட வாழ்வாதாரம் இதன் மூலமாக எப்படி பாதிக்கப்படும் சார்? ஏறக்கூடிய 1 லட்சம் ஹோட்டல்கள் இருக்குது. அதில் 50 லட்சம் தொழிலாளர்கள் இருப்பாங்க. 50 லட்சம் தொழிலாளர்களுடைய குடும்ப சூழலும் இந்த பழைய கொரோனா காலத்தில் எப்படி பாதிக்கப்பட்டதோ அதே நிலைமை தான் திருப்பி அவர்களும் சந்திக்க வேண்டிய நிலைமைக்காகும். உணவகங்களும் நிறைய எல்லாம் லோன் வாங்கி தான் தொழில் பண்ணிகிட்ருக்காங்க. எல்லாரும் கை காசை வச்சு பண்ணலை. அவங்களும் சஃபர் ஆவாங்க. எல்லாத்துக்கும் மேலே விவசாயிகள். விவசாயத்தில் அந்த ப்ராடக்டை மேக்சிமம் உபயோகப்படுத்துறது யாருன்னா ஹோட்டல்கள் தான். அந்த விவசாய பொருள் பூரா போனால் அது பெரிசபிள் ஐட்டம்ஸ், எல்லாம் கெட்டு போகக்கூடிய ஐட்டம். அவங்க இன்னும் பெரிய லாஸை சந்திப்பாங்க. நாங்கள் டியூ ஒழுங்காக கட்ட முடியாமல் போனால் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் லோன் வாங்கியிருக்காங்க, அவங்க டியூ கட்ட முடியாது. உணவு உரிமையாளர்கள் லோன் வாங்கியிருக்காங்க, அவங்க டியூ கட்ட முடியாது. ஸோ அரசுடைய ஃபைனான்சியல் பொசிஷனில் சிக்கலாகும். இப்போ இதுக்கு ஏதாவது மாற்று வழி ஏதாவது சொல்லியிருக்கீங்களா சார்? ஹோட்டல் சங்கத்துக்கு ஒரு தலைவராக ஏதாவது மாற்று வழி, எலக்ட்ரிசிட்டி இல்லை விறகடுப்பு அந்த மாதிரி ஏதாவது சொல்லியிருக்கீங்க? இது 1 மாத காலத்திற்கு மேலே நமக்கு வாய்ப்பு இருந்து அது வரைக்கும் சிலிண்டர் சப்ளை பண்ணிட்டாங்கன்னா இண்டக்ஷன் ஸ்டவ்வை எல்லா இடத்தையும் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு திட்டம் போட்டிருக்கிறோம். அவங்க தயாரிப்பாளர்கள் அந்த இண்டக்ஷன் ஸ்டவ்வை தயார் பண்ணி கொடுப்பதற்கு ஒரு நேரம் வேணும். அவங்களுக்கு அந்த டயத்தை கொடுக்க வேண்டியது சுச்சுவேஷனில் இருக்காங்க. 2வது, மின்சாரம் வைக்கும்போது செலவு கூடி போயிடும். அதுக்காக வேண்டி தமிழக அரசிடம் ஒரு வேண்டுகோளை வைத்திருக்கிறோம். என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ உயர் அழுத்த மின்சாரம் ஹச்டி இருக்கிறவங்க வெளியிலிருந்து வாங்கிக்கலாம். ஒரு 2-3 ரூபாய் குறைந்த யூனிட்டுக்கு வெளியிலிருந்து கிடைக்குது. அதை அவுட் சோர்ஸ் பண்ண முடியும். அதே வசதியை எங்களுக்கு ஏற்படுத்தி தாருங்கள் என்று நாம் கேட்டிருக்கிறோம். நம்பர் 1. நம்பர் 2, இண்டஸ்ட்ரியல் ஸ்டேட்டஸ். அதாவது மத்திய அரசும் மாநில அரசும் உணவக தொழிலை ஒரு இண்டஸ்ட்ரியல் இதாக டிக்ளேர் பண்ணிட்டாங்க. அப்போ மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ்க்கெல்லாம் ₹1 கன்செஷன் இருக்குது ஒரு யூனிட்டுக்கு. அதே கன்செஷனை எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்கோம். அதையும் பரிசீலிப்பதாக கூடியிருக்கிறார்கள். அப்புறம் சோலார் பேனல் போடலாம். எல்லா மாநிலையும் இடம் இருக்குது. சோலார் பேனல் போடுறதுக்கு ஒரு சப்சிடி கேட்டிருக்கிறோம். அதுவும் வேண்டுகோள் வைத்திருக்கிறோம். அதுவும் கன்சிடரேஷனில் இருக்குது. நாளைக்கு டெல்லி செல்ல இருக்கிறேன். டெல்லியில் இருக்கிற அமைச்சர், பெட்ரோலியத்துறை அமைச்சரை சந்தித்து இதற்கான ஒரு நிவாரணம் கேட்க இருக்கிறோம். அடுத்து தமிழகத்திலையும் சிஎஸ்க்கு லெட்டர் கொடுத்துருக்கிறோம். சீஃப் மினிஸ்டரையும் பார்க்குறதுக்கு இருக்கிறோம். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.